முத்தழகு, பூமி 2 பேருமே வெளியே போயிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வர வழியில ஒரு 4, 5 ரவுடிங்க அப்படியே தடுக்குறாங்க. இறங்கி பார்க்குறாரு பூமி. உடனே பூமிய அடிக்கிறாங்க. அடிச்சிட்ட உடனே பூமியும் திருப்பி அந்த 4 ரவுடிங்கள போட்டு எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சு அவங்க ஓடுறாங்க. இவரு பின்னாடியே போயிட்டு அடிக்கிறதுக்காக போறாரு. அப்ப கரெக்ட்டா ஒரு குட்டியான வண்டி வந்து அப்படியே மோதிடுச்சு மேல. இடிச்சு அப்படியே கீழ விழுந்துட்டாரு. தலை ஃபுல்லா ரத்தம் அப்படியே கொட்டுது. உடனே முத்தழகு பயங்கரமா டென்ஷன் ஆகி ஓடுறாங்க, கத்துறாங்க. ஐயோ கடவுளே அடிபட்டுச்சுன்னு கத்துறாங்க. அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போயிட்டு அட்மிட் பண்றாங்க. டாக்டர் உள்ள எல்லாமே செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு வெளிய வராங்க. வந்தவுடனே முத்தழகு கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? எப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். இப்ப எதுவுமே சொல்ல முடியாது." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க முத்தழகு. ஐயோ கடவுளே! அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சே! எப்படியாவது பூமிய காப்பாத்தணும். பூமிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க முத்தழகு. சரி சாமிகிட்டயாவது போய் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. "என்னோட பூமி எனக்கு திருப்பி குடுத்துரு. கண்டிப்பா நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய கூட கூட்டிட்டு போயிட்டு தலையில தண்ணிலாம் ஊத்துறாங்க. ஊத்திட்டு விரதம் எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கரெக்டா பாண்டி வராங்க. முத்தழகு பண்றது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இதெல்லாம் முத்தழகு பண்ணா கரெக்டா இருக்காது. அஞ்சலி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு வந்துட்டு எல்லோ கலர் சாரி எல்லாம் கட்டிட்டு தலையில தண்ணி எல்லாம் ஊத்தி அதே மாதிரி செய்ய சொல்றாங்க. என்ன முத்தழகு செஞ்சாதான் பூமி பழைப்பானா என்ன? நீ தான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. நீ தான் எல்லாமே பண்ணணும். அப்பதான் நல்லது. அப்பதான் பூமி சீக்கிரமா நல்லாவும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. இரு அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எல்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு தீச்சட்டி எடுத்துட்டு வந்து அப்படியே கையில வைக்கிறாங்க. தாங்க முடியாம கத்துறாங்க அஞ்சலி. முத்தழகும் எல்லா பரிகாரமும் பண்றாங்க.